என் பெயர் வா சைலேஷ். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அகழ்பவரை தாங்கும் நிலம் போல இகழ்பவரை பொறுத்தல் தலை. தம்மை இகழ்பவரை பொறுத்தல் தலை. ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளியில் 27 மாணவர்கள் படிக்கிறார்கள். அதில் ரேங்க் ஷீட் கொடுக்கிறார்கள். 3வது ரேங்க் மாணவன் பெயர் மணி, 2வது மாணவன் பெயர் பழனிசாமி, ஃபர்ஸ்ட் ரேங்க் மாணவன் பெயர் முத்துக்குமார். அப்படி கிளாஸ் போகுது. அப்போ முத்துக்குமார் கிட்ட பழனிசாமி கிட்ட பழனிசாமி பக்கத்துல இருக்கிறவங்க பசங்க என்ன சொல்றாங்க, என்னடா நீ போன டைம் சொன்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுவான்ட்டு, இந்த டைம் செகண்ட் ரேங்க் தான் வந்துக்கிறேன் சொல்றாங்க. அதனால அவன் சொல்றான், நானும் எவ்வளவு படிச்சு பார்த்தான்டா, ஆனா முடியல, அவனை பீட் பண்ண முடியலன்னு சொல்றான். அப்புறமா அவன் சோகமா போறான் வீட்டுக்கு. அவங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்த்துக்கும் போது ஏன்டா சோகமா வரான்றான். அவன் எதுவும் பேசல. அவங்க அப்பா ஏன்டா இப்ப சோகமா இருக்கிறான்றாங்க. அதுக்குன்னு அவன் சொல்றான், அப்பா ரேங்க் ஷீட் கொடுத்தாங்கப்பான்றான். அதுக்கு எடுத்துக்காட்டுறாங்க. நீ பரவாயில்ல, 2ஆம் ரேங்க் வந்துக்கிறல போதும்ன்றாங்க. அதுக்கு இல்லப்பா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு இது பண்ணேன், அவன் முத்துக்குமார்ன்ற பையன் வந்துட்டான். அதுக்கு அவங்க அப்பா யார் அந்த முத்துக்குமார், உன்னோட நல்லா படிப்பானான்றாங்க. அதுக்கு நீ பொய் சொல்றான். இல்லப்பா, அவன் என்னோட கம்மியா தான் படிக்கிறான், அவனுக்கு படிப்பே ஏறாது, சார் ஒன்று டபுளா மார்க் போட்டு அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சிட்டாங்கன்னா. சரி, யார் அந்த முத்துக்குமார் சொல்லுங்கன்றான். அதுக்கு அவன் சொல்றான், உங்ககிட்ட கை கட்டி கூலி செஞ்சு சம்பளம் வாங்குறாங்கல்ல மாணிக்கம், அவன் பையன்றான். அதுக்குன்னு அவங்க அப்பாவும் அந்த டைம் பார்த்து இதுக்கு கூலி கொடுக்க போறாங்க. கூலி கொடுக்கும்போது எல்லாருமே லைன்ல கூலி வாங்குறாங்க. மாணிக்கம் வந்த உடனே நீ சைட்ல நில்லு, நான் அப்புறமா தரேன்னு சொல்றாங்க. அவனும் மாணிக்கமும் நின்று லாஸ்ட்ல எல்லார்கிட்ட கொடுத்துட்டு வாங்கறதுக்கு போறான். அப்ப அந்த ஐயா என்ன சொல்றாங்கன்னா, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 50,000 ஃபர்ஸ்ட் கொடு, நீ கடனை வாங்கினல அது ஃபர்ஸ்ட் கொடுன்றான். அதுக்கு மாணிக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இப்போ டெய்லியும் மாசம் வட்டி கட்டிட்டு வரல, நான் இப்போ என்கிட்ட காசு இருக்கும்போது தரேன் சொல்றாங்க. இல்ல முடியாதுன்னு சண்டை போடுறாங்க. அப்புறமா நீ அது வரைக்கும் நான் காசே உனக்கு சம்பளம் காசு கூலி காசே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறமா இப்படியே சண்டை போட்டு போயிடுறாங்க. அப்புறமா போயிட்டு இருக்கும்போது அவர் பழனிசாமியோட அப்பா தவறி கிணத்துல வந்துடுறாரு. யாருமே நின்றுட்டு பாக்குறாங்க தவிர போய் காப்பாத்தல. இவர் மட்டும் மாணிக்கம் போய் குதிச்சு காப்பாத்தி மேல தூக்கி கூட்டிட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. போய் அங்க டாக்டர் என்ன சொல்றாங்க, நீங்க 1 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட உயிர் போயிருக்கும், நீங்க நாட்டு வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் பார்க்காம நீங்க கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு, அவர் கண்ணு முடிச்சிருவாரு, நீங்க போய் யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம ஒருத்தர போய் பாருங்க சொல்றாங்க. அதுக்கு இவரும் மாணிக்கம் ஃபர்ஸ்ட் போறாரு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, மாணிக்கம் எனக்கு உயிர் காப்பாத்துறது நல்லது, நீ கொடுக்க வேண்டிய 50,000 கொடுக்காதன்றாங்க. இல்ல ஏன் நான் அப்போ உங்க உயிருக்கு 50,000 தான் விலைன்றாங்க. இல்லையா நான் கொடுப்பேன் காசு, நான் இன்னும் லேட்டா கொடுக்குறேன், நீங்க கொஞ்சம் டைம் மட்டும் கொடுத்தா போதுன்றாங்க. இல்ல நான் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க பழனிசாமியோட அப்பா. இல்ல ஏன் நான் கொடுத்துட்றேன், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்றாங்க. சரி, அவர் பழனிசாமியோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, உங்க மகன் படிப்பு செலவு நான் இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன்றான். அப்புறமா பழனிசாமி என்ன சொல்றான்னா, அப்ப இதுக்கு மேலே நானும் முத்துக்குமார ஃப்ரெண்டாவே பார்க்குறேன், இனிமே பார்க்க மாட்டேன்றான். அவ்வளோ இத்துடன் கதை முடிந்து விட்டது.